ஒன்று, படைப்பில் ஏற்றத்தாழ்வு இல்லை, ஈக்குவாலிட்டி இன் கிரியேஷன். இறைவன் அல்லது இயற்கை யாரையுமே பாரபட்சமாக படைக்கவில்லை. ஒருவருக்கு மட்டும் அதிர்ஷ்டத்தையும் இன்னொருவருக்கு மட்டும் கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை. நமக்குள்ளிருக்கும் அந்த சக்தி எல்லாருக்கும் பொதுவானது. நாம் ஏன் வேறுபடுகிறோம் என்றால், அந்த சக்தியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் இருக்கிறது. எல்லோரும் சமம் என்பதை உணரும்போதுதான் மற்றவர்கள் மீதான பொறாமையோ அல்லது நம்மை பற்றிய தாழ்வு மனப்பான்மையோ நீங்கும். 2, தெரியாது என்பதுதான் கஷ்டம். ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கதவை திறக்கத் தெரியாதவனுக்கு அது பெரிய சுமை. ஆனால் சாவி வைத்திருப்பவனுக்கு அது ஒரு நொடி வேலை. அதே போலத்தான் வாழ்க்கையும். வாழ்க்கை கஷ்டம் என்று நாம் சொல்வதற்கு காரணம், அதை எப்படி வாழ வேண்டும் என்கிற சரியான புரிதல், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மிடம் இல்லை. எப்போது ஒரு விஷயத்தின் நுணுக்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறோமோ அப்போது அந்த விஷயம் மிக எளிதாக மாறிவிடும். எதையும் கடினம் என்று சொல்லாமல், இதை எப்படி செய்வது என்று நான் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை என்று நினைப்பதே முன்னேற்றத்தின் முதல் படி. 3, நீயே உனக்கு வழி. பி யோர் ஓன் கைட். நிறைய பேர் யாராவது வந்து என் வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்களா என்று ஏங்கிக் கொண்டே காலத்தை கடத்தி விடுவார்கள். ஆனால் ஆசான்ஜி என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் கையை பிடித்து தூக்க இன்னொருவர் வரமாட்டார். உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வேண்டிய முழு பொறுப்பும் உங்களுடையது மட்டுமே. உங்களிடம் இருக்கும் திறமைகளையும் பலத்தையும் நீங்களேதான் அடையாளம் காண வேண்டும். அடுத்தவர்களைச் சார்ந்து இருப்பதை விட உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதுதான் நிலையான உயர்வை கொடுக்கும். சூழ்நிலைகளை தாண்டிய மனநிலை, மாஸ்டரிங் சிச்சுவேஷன்ஸ். வெளியே மழை பெய்வது உங்கள் கையில் இல்லை, ஆனால் குடை பிடிப்பது உங்கள் கையில் இருக்கிறது. அதுபோலத்தான் வெளியில் நடக்கும் பிரச்சனைகளையோ மற்றவர்களின் விமர்சனங்களையோ உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது உங்கள் கையில் இருக்கிறது. எந்த சூழலிலும் உங்கள் மன அமைதியை குலைக்காமல் இருக்க பழகிக்கொண்டால் நீங்கள் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. செயலில் தெளிவு, கிளாரிட்டி இன் ஆக்ஷன். வெறும் பேச்சால் மட்டும் வாழ்க்கை மாறிவிடாது. அந்த பேச்சிலிருந்து கிடைக்கும் தெளிவை, கிளாரிட்டி, நம்மளுடைய அன்றாட செயல்களில் கொண்டு வர வேண்டும். நாம எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், செய்யும் ஒவ்வொரு சின்ன வேலையும் ஒரு தெளிவான நோக்கத்தோடு இருக்க வேண்டும். குழப்பமான மனநிலையோடு எதை செய்தாலும் அது தோல்வியில்தான் முடியும். மனதை ஒருமுகப்படுத்தி தெளிவாகச் செயல்படும்போது வெற்றி தானாக தேடி வரும். சாராம்சம்: உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை சரியான புரிதலோடு கையாண்டால் நீங்கள் நினைக்கும் உயரத்தை நிச்சயமடையலாம்.